மச்சியா, என்ன அப்படி உட்காந்துட்டு இருக்கு போய மாட்டுக்கு? ஏதோ ஆபீஸ் கிளம்பிட்டு இப்படி உட்கார்ந்தா சரிப்பட்டு வருமா? வா போலாம். இல்லை மச்சான், நான் உடம்பு தாண்டா இங்கே இருக்கு. என் உயிர் எல்லாமே என் பொண்டாட்டி அன்புட்ட தாண்டா இருக்கு. எனக்கு அவளை விட்டு வந்தது மனசே ஆறல மச்சான். நான் இங்கே உன் கூட இருக்கேன். அங்கே அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா சொல்லு. ஏன் நான் டபக்குன்னு இப்படி கிளம்பி வந்தேன், ஏன் இந்த முடிவு எடுத்தேன்னு எனக்கு தெரியல. அப்போ உள்ள கோவத்தில், அப்போ உள்ள இதில் நான் பாட்டுக்கு முடிவு எடுத்து கிளம்பி வந்துட்டேன். ஆனால் இப்போ யோசிக்கும்போது ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், ஏன் இப்படி முடிவு பண்ணோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அதை நீ யோசிச்சிருக்கணும் அப்பவே. அந்த வீராப்புல பொசுக்குன்னு கிளம்பி நீ வாட்டுக்கு போடுன்னு வந்துட்ட. ஆனா இப்ப நினைச்சு பாரு, என்ன பண்றது? இப்ப ஃபுல்லா உன் பொண்டாட்டி ஞாபகமா இருக்கா? அதுக்காக என்ன மச்சான் பண்றது? என்ன உன் பொண்டாட்டி தான் 1 மாசம் அவங்க அம்மா வீட்டுல இருக்க போகுதுல, நீ அது வரைக்கும் இங்கே இரு, அதுக்கப்புறம் மாத்திக்கலாம் பிரான்ச்ச. என்ன சொல்ற? அதெல்லாம் சரிதாம்ல, இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன ஆனா அவனான்ட்டு? ஏ, அங்க நீ முடிச்சிட்டு 1 மாசம் இங்க பார்க்க வந்துட்டேன்னு சொல்லியாச்சுல. இனி மாத்தவே முடியாது, சான்ஸ் கிடையாது. மரியாதையா வா, ஆபீஸ்க்கு போலாம். உன்னை ரெக்கமெண்ட் வேற நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வேலை வேணும்னா உன்னையும் நான் ஆபீஸ் கூட்டிட்டு போகணும். நான் எனக்கு வேலை வேணான்னா உன்னை வீட்டில் இட்டுட்டு நானும் வீட்டிலே போட இருந்துக்கலாம். என்னால சொல்ற, எனக்கு வேலை வேணுமா வேணாமா? எனக்கு வேலை நிர்ணயிக்கிறது நீதான். வரியா என்ன? உன்னைய நான் கூட்டி போகாம பொண்ணு, நீ வேணாப்பா தம்பி கிளம்புப்பான்னு என்னை வம்பிச்சு விட்ருவாவ. என்ன சொல்ற? சாப்பிடுவோண்டா, வாடா, போற வழியில அப்படியே இட்லி சாப்பிட்டு போலாம். ஆமா, சாப்பாடு தான் ஒரு கேடு. நீ வேறடா, சாப்பிட்றதுக்கெல்லாம் ஞாபகம் இல்லை, இஷ்டமும் இல்லை. அன்பு சாப்பிட்டாலாம் என்ன பண்றா இது பண்றானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. போனதா சிற்பியில போனை போட்டு கேட்க வேண்டியதானே, சாப்பிட்டியா என்னன்னு. ரொம்ப தான் பிகு பண்றேன் இப்பதான். இதுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணக்கூடாது. என்ன மாதிரி சன்னியாசி மாதிரி எங்கிட்ட இருந்துட்டு போயிட்டே இருக்கணும். பிள்ளை பொண்டாட்டி பிரச்சனைன்னு ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி கல்யாணத்தை முடிச்சுட்டு உனக்கு எல்லா பக்கமும் பிரச்சனை தேவையா? நம்மன்னா நல்ல வேலைக்கு போனோமா, நல்ல 3 வேலைக்கு 4 வேலைக்கு சாப்பிட்டோமா, நினைச்சதை தின்னமா, நினைச்சபடி ஊர் சுத்தனமான்ட்டு இருந்துருக்கணும். இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பம் குட்டின்னு யோசிச்சு மண்டே குழம்பிட்டு தேவையா மச்சான் இதெல்லாம்? நான் அப்பவே சொன்னேன், உன்னைய கேட்டியா? அதுக்காக உன்னை உங்க வீட்டில் எப்படி விட்டுருவாங்களா? அடுத்த வருஷத்துல பாரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்களா இல்லைன்னு பெருசா பேசுறேன். அப்பதான் போடா, ஒன்னில் கல்யாணம் பண்ணாதான் அந்த அன்போட அன்பு தெரியும். என் பொண்டாட்டி அன்பு பேரை சொல்றேன், இல்லை உனக்கு சொல்றேன். நமக்கு யாரோட அன்பும் வேணாம் சாமி. அன்பும் கொடுக்கவும் வேணாம், அவங்க நமக்கு அன்பு தரவும் வேணாம். ஏ, அதுதான்ல லைஃபு, அதையும் என்ஜாய் பண்ணணும். நீ இப்படியே இருந்தா அதுல என்ன உனக்கு கிடைக்குது? நிம்மதி, சந்தோஷம், மன அமைதி எல்லாமே கிடைக்குது. இதுல என்ன கிடைக்குதா? உன்ன மாதிரி இப்ப மூளை குழம்பு போய் மூளையில உட்காந்துருக்கணுமா நானு? போடாங்கிட்டு. ஏய், எல்லாம் கிடைக்கும்டா. ஆனா நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்காக, நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்காக யாராவது வேணும் இல்லையா? இப்போ உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க உங்க அம்மாவை தவிர. உங்க அம்மா உன்னை பத்தி யோசிப்பாங்க, அதை சொல்லலை. அதுக்கப்புறம் பின்னாடி காலத்துல நமக்காக, நம்மளை பத்தி யோசிக்க ஆள் வேணும்ல. நீ என்னல அப்படி பேசுறா? இப்போ வேணா உனக்கு வயசு இருக்குன்னு ஜாலியா இருக்கலாம், ஆனா பின்னாடி அப்படிலாம் இருக்க முடியாது, புரிஞ்சுதா? சரி சரி விடுறா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? போனை கொடு, நானதும் உன் பண்ணி சாப்பிட்டியாமான்னு கேக்குறேன். ஏய், எனக்கு கேட்க தெரியாதா? நீ கேட்டப்ப வா கிளம்பு. நீ வேணா கேட்க மாட்டானா, என்னையும் கேட்க விட மாட்டானா? இருலாம் போகலாம், இப்பதான் ஆபீஸ். ஏய், மணி 9:30டா. ஆனா ஆகட்டும். நானும் ஆகட்டுமா? நானும் ஒன்னாலும் இன்னைக்கு லேட் ஆகணுமா? சரிடா, போலாம்டா, வரேன்டா, வாடா. ஷோ மச்சான், என்னடா நீ? அது சரி, இந்த சைடு கபோர்டு ஃபுல்லா புக்கா அடுக்கி வச்சிருக்கியே, நீயா படிக்கிற? நீயா படிக்க மாட்டியே? பப்ளிக் எக்ஸாமுக்கே ஒரு நேரத்துக்கு புக்கு திறந்து பார்த்ததுல நீ எல்லாம், நீ அப்படி புக்கு படிக்கிற? இவன் ஒருத்தன் நம்புறியா நீ? நானும் சொன்னா நீ வேறடா. இந்த ரூம்ல இன்னொருத்தன் இருக்கான். நீ தூங்குறதுக்கு முன்னாடியே அவன் கிளம்பி போயிட்டான் வேலைக்கு. அவனை பத்தி உனக்கு தெரியாதுடி. படிப்பாளினா படிப்பாளி, உலகமகா படிப்பாளி. ஆயிட்டும் படிப்பியான். என்னத்த படிக்கிறான்னு நமக்கு தெரியாது. காலையிலேருந்து வச்சு படிப்பியான், வந்தோடனே படிப்பேன், பஸ்ல போயில ஒரு புக்கை தூக்கிட்டு வச்சுக்கிட்டே போய் படிப்பான். என்னன்னே தெரில, பிரேக் டைம்ல படிப்பான். அவன் நல்லா படிச்சு வேலைக்கு போகணுமாண்டா. அதனால 3 புக்கை வாங்கி வச்சிருக்கேன். நம்மளும் தான் இருக்கோமே. படிச்சிருந்தா ஏன் மச்சான் உன் கூட இங்க இருக்க போறேன்? சைலன்ஸ் வச்ச வண்டியில உருன்னு சுத்திட்டு இருக்க மாட்டேன். நானும் தான் மச்சான்
சரி வாடா, குட்டையில விழுந்த ஒரே மட்டை தானே நம்மெல்லாம் அவா. ம் சரி கிளம்பு போலாம். மா அருவி, அருவி, மா அம்மா நீ ஏன் வந்திருக்க? ஆமாம்மா, கொஞ்சம் தம்பியை தூக்கிட்டு வாயேன், அவனை பார்த்துட்டு போகணும். மா அவனுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன், கொஞ்சம் உள்ள வந்து பார்த்தா என்ன? ஏன் அங்கேயே நிக்கிற? வாமாங்க. இல்லம்மா, நீ அவனை கொஞ்சம் இங்கே தூக்கிட்டு வந்து காமியே, பார்க்கணும் போல இருக்கு, கண்ணுக்குள்ளே இருக்குமா, எத்தனை நாளாச்சு பார்த்து. கொஞ்சம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு போவேன். ஏம்மா அங்கேயே நிக்கணுமா? வந்தா என்ன இங்க? இல்ல அருவி, நீ வா இங்க. ஏன்? நான் இந்த நாச்சியம்மே உங்க அப்பத்த ஆத்தால போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதாலதான் எங்க அம்மா வீட்டுக்குள்ள வரல, வாசலோட நிக்குது அப்படின்னு நீ போனதுக்கு அப்புறம் ஓ மவகாரியும் மருமகாரன்னு என்னை பேசவா இல்லை என்னை திட்டவா? இந்தடி சரோஜா, உங்களை நான் சொன்னேனா ஏதாவது? நீங்க உங்களால தான் நான் வீட்டுக்குள்ள வரலன்னு ஏதாவது நான் பேசினேனா? ஏன் தேவையில்லாம என் வழிக்கு வர்றீங்கம்மா? நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தானடி ஆயா தெரியுது, என் மேல பழிய போட்டு போற மாதிரி. எனக்கு என்ன வந்துச்சு? ஓ மகளாச்சு, ஓ மக வீடாச்சு, நீ உன் பேரனை பார்க்க வருவ போவ, நான் இதெல்லாம் சொல்ல முடியுமா? ம், நீங்கள் சொல்லவும் வேணாம் ஒன்றும் வேணாம். எத்தனை நாளைக்கு தான் நான் பார்க்காமலே இருக்கிறது? அதான் இன்னைக்காவது போய் பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். அதான் கேட்குறேன், ஏன் நான் உன்னை வந்து பார்க்க வேணாண்ணா? அப்படியெல்லாம் நான் உங்களை ஒன்றும் சொல்லலை. அப்போ நீ பாட்டுக்கு விறுவிறுன்னு போய் பார்க்க வேண்டியதானே? இப்போ வந்து என்னை திட்டணும் யாராவது, அதானே உனக்கு ஆசை? அப்பெல்லாம் நினைக்கவே இல்லை. நீங்களாம் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருக்காதீங்க சரிம்மா. நான் தான் உன்னை வம்பிழுக்கிறேன், நீ ஒன்றும் இழுக்கலை. ஆமாம் ரவி, சீக்கிரம் வரியா? நான் போகவா? ரிட்டுன்னு வந்துடும் அப்படியே கோவம் விழுக்கலாம். ஒன்னதான் அருவி. மா இருமா, அந்த தான் தூக்கிட்டு வரேன், சீக்கிரம் வா, எனக்கு வேலை நிறைய இருக்கு. மா நான் தான் தம்பி வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருக்கேன்னு சொல்றேன்ல, ஏன் வீட்டுக்குள்ள வந்து பார்க்க மாட்டியா? ஏமா அப்படி பண்ற? நானே உன்னை திட்டணும்னு நினைச்சேன். நாங்க இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு, ஒரு நாளாவது வந்து பாத்தியா? ஏமா அப்படி பண்ற? ஏன் வந்தா என்ன, யார் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்குவேன்ல, நீ வர வேண்டியதானே? உன்னை அப்படி யாரும் சொல்லிடுவாங்களா? என்னம்மா நான் பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியா நிக்கிற? இல்லம்மா, உனக்கு எதுக்கு பிரச்சனை சொல்லு? உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க தான், அதுக்கு சொல்லலை. ஆனாலும் என்னை ஏதாவது பேசினா உனக்கு கோவம் வரும், வீட்டில் சண்டை வரும், பிரச்சனை வரும். தேவையா? அதனால தான் அம்மா வரலம்மா. இன்னைக்கு பார்த்தே ஆகணும், எனக்கு அழுகையே வந்துருச்சு. உங்கள் பெரியத்தை கூட வந்துச்சு, அதுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீ ஏண்டி அங்கே போகிறதுக்கு பயப்படுற? நீ பாட்டுக்கு போக வேண்டியதானே? என் தங்கச்சிக்காரி அப்படி என்ன சொல்லிடுவா? அவள் சொன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ போடி அப்படின்னு திட்டினாக. அதான் எனக்கு பிள்ளை பார்க்கணுன்னு ஒரே ஆசைம்மா, உடனே கிளம்பி வந்துட்டேன். மா இப்போ எதுவும் உன்கிட்ட பேசிகிட்டு இருந்துச்சு, எதுவும் உன்னை திட்டுச்சா? என்ன எதுக்கு திட்ட போகுது? வந்து நின்றுக்கிட்டு என் மேலே எதுவும் அம்ப கட்ட போறியா? ஏன் நீ வந்து பார்க்க வேண்டியதானே? உன் பேரன் தானே அப்படி இப்படி சொல்லிட்டு போகுதுடி. நான் ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் நின்று என்ன பண்ண சொல்கிற? கொண்டு பாவன இந்தடா, இன்னைக்கு தான் வர்றதுக்கு உங்கள் அம்மாச்சிக்கு கண்ணு தெரிஞ்சது. என்னம்மா பிடி, இங்கே பாரு, ரொம்ப பண்ணாத அருவி, குறி பிள்ளை. அப்போ தான் சும்மா என்ன பண்ணுறது, வர முடியல. ஆமாம், ரொம்ப தூரத்தில் இருக்க, 10 பஸ் மாறி வரணும், வர முடியலன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு. என்ன அருவி பண்ணுறது? உன் அப்பாவா? அவர் அங்கேருந்து ஊர்லேருந்து வரணும்னு ஒரே பிடிவாதம். அவர் போயிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? கொஞ்சமாவது என்னையோ, சரி என்னையோ கூட பார்க்க வேணாம், இப்போ வந்து பேரன்னு ஒருத்தன் அழகாக பிறந்திருக்கானே, அவனை வந்து பார்க்கணும்னு கொஞ்சமாவது அவருக்கு நினைக்கிறாரா? சொல்லுமா, இவ்வளோ நாள் ஆச்சுல, சரி போகலான்னு வரலாம்ல. என்னம்மா பண்ணுறது? அவருக்கு யார் எங்களுக்கு ஆம்பளை பிள்ளையா இருக்கு? செலவு பண்ணதுக்கு காசு கொடுக்கறதுக்கு, வீட்டு செலவுக்கு, மளிகை செலவுக்கு, ஏன் ஆஸ்பத்திரி போகிற செலவுக்கு ஆம்பளை பிள்ளைன்னு ஒன்று இருந்தால் சம்பாரித்து கொடுக்கும். யாருமே இல்லை, அப்புறம் அவர் சம்பாரிச்சா தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும்? சொல்லு. அதனால் பார்த்துக்கிட்டு இப்போ தானே உன்னை கட்டி கொடுத்தாரு, செலவு பண்ணி எல்லாம் செலவாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஊருக்கு வரலான்னு அவரும் அங்கேயே இருக்கிறாரு. அவருக்கு வர அவ்வளவு ஆசையாம், என்ன செய்ய வர முடியாத சூழ்நிலை. அப்புறம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல, இன்னும் பிள்ளைக்கு கூட நாங்கள் ஒன்றும் போடலை, அவ்வளவு செய்யணும். எல்லாத்துக்கும் யார் என்ன பண்ண முடியும்? சொல்லுமா, யார் என்ன பண்ண முடியும்? நாங்களாம் சம்பாரிச்சா தானே, அதனால தான் அவர் இங்கே இருக்காரு. எல்லாம் வெளிநாட்டு உள்ளவங்களாம் இப்படி தான், குடும்பம் பிள்ளை குட்டின்னு விட்டுட்டு பாவம் கஷ்டப்படுறாங்க. கேட்டால் ஏதாவது இது மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிடு. ஆமாம், அப்பாட்ட கேட்டாலும் இதே மாதிரி தான், உன்கிட்ட கேட்டாலும் இதே மாதிரி தான். ஆனால் வீடியோ காலில் மட்டும் பேரனை பார்த்தாகணும். பாவமாக இருக்குமா பேரனை பார்க்கும்போது, அவர் அவ்வளோ ஜாலியாக பேசுகிறாரு. அப்பா அவருக்கு மனசில் எவ்வளோ ஆசை இருக்கணும் வந்து பார்க்கணும் நேரில் அப்படின்னு. இல்லை இன்னைக்கு போயிட்டு பார்த்தே ஆகணும் சரோசா அப்படின்னு காலையிலே என்ன திட்டினாரு. சரிங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நேராக நானும் வந்துட்டேன். எதுக்கு நான் பயப்படணும்? சரிம்மா பிடி இந்தா.
என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினச்சே பார்க்கல. என் பிள்ளைக்கு நல்ல பையன் கிடச்சிருக்கு, நல்லா இருப்பான், இனிமே ஒரு பிரச்சனையும் அவளுக்கு இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவளாக நல்ல வாழ்க்கை தான் தேடி இருக்கா அப்படின்னு. கடைசியில் இப்படி அவளுக்கு ஆகணும், ச்சே நினச்சே பார்க்க முடியல என்னால். அன்பு எதை பற்றி கவலைப்படாதம்மா, அப்பா இருக்கேன், கடைசி வரைக்கும் உன்னை நல்லா எப்படியாவது உயிரை காப்பாற்றி பார்த்துக்கிறேம்மா. அழாதீங்கப்பா, நானா தேடினதுனால தான் அப்படி உட்காந்துருப்பேன் போல. விடுங்கப்பா, அழாதீங்க. நீங்களா தேடி வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருப்பேனோன்னு எனக்கு இப்போ தோணுது. லூஸ் மாதிரி கண்டதே நினச்சிட்டு இருக்காது. காலையிலேருந்து தலை சுற்றிட்டு இருக்கு பாட்டி. வாமிட்டு வர மாதிரியே இருக்கு பாட்டி. ஏன்னு தெரியல. என்ன வாடி இருக்கும்? காலையில் ஒரு வேளை சாப்பிடல பாட்டி சரியா, அதான் போல என்னமோ சேரல. அதனால தான் அப்படி எனக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கு. அன்பு நீ வாமா, ஆள சத்தே இல்லாமல் இருப்ப போல அழுது. முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதாவது ஊசி இது போட்டுட்டு குளுக்கோஸ் மாதிரி போட்டால் கொஞ்சம் சத்து வர மாதிரி இருக்கும். மா நீ எழுந்து வா போவோம். இல்லைப்பா, நான் வரல. கொஞ்சம் சாப்பிடாம இருக்கிறதுனால தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி பண்ணுது. பரவாயில்லப்பா, நான் வீட்டிலே இருக்கேன். ஆமாம், பாவம் கௌதம், அவன் சாப்பிட்டானா என்னன்னே தெரியல. கண்டிப்பாக சாப்பிட மாட்டான்னு தான் நினைக்கிறேன். கால் பண்ணதுக்கு நான் ஆஃபீஸில் இருக்கேன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். சாப்பிட்டேன்னு என்ன மட்டும் கேட்டுட்டு அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணல. கஷ்டமாக இருக்குது. கௌதம் எப்படி இருக்கானோ என்னமோன்னு. அப்பதா அம்மா எங்கப்பதா? உன் அம்மா வீட்டுக்குள்ளே தான் இருந்தா, அவள் மட்டும் எங்கே சாப்பிட்றா? நீ சாப்பிட்டா தானே அவள் சாப்பிடுவா. மருமோனே அவளை போய் கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்கப்பா. இவளோ ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்றா, அவள் சுத்தம் நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகிட்டே ரொம்ப கவலையில் இருக்கா. அன்பு இப்படி உட்காந்துருக்காதம்மா, எந்திரி. அப்பா தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்றாருல, அப்பா கூட போயிட்டு வா.